இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க அந்த சிஜேபியோடைய போராட்டம் படுபயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு மத்திய அரசு பயந்துருக்குன்னா மத்திய அரசு பயந்துருக்கு. நேற்று நைட்டு 12 மணிக்கு மோடி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. எங்கள் பெரியப்பா செல்லுலாம் எடுத்து பார்த்தா அவருடைய செல்ஃபியாக வீடியோ எடுத்து ஏதாச்சும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மோடி தாத்தா நேற்றுக்கு வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்காரங்களேன். அளப்புற சாட்டாச்சு பிரான். இன்ன வரைக்கும் சொல்ல யாரும் சொல்லாம வந்து அதே வீடியோ போட முடியல பிரான். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பிரான். அளப்புற ஸ்டார்டிங் பிரான். இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். அளப்புற சாட்டாச்சு பிரான். தெல்லு புள்ள ஜாரி செய்யுது பிரான். விளைவாக தற்பொழுது இந்த போராட்டம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா மத்திய அரசு பணிஞ்சிருக்கு. 2024 இந்த வினாத்தாள் கசிவு தடுப்பு சட்டத்தின்படி அந்த கசியை விட்டவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிற மாதிரியான மசோதாக்கள் ஏற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருக்கு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க இருக்கிறது. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டம் போட்டானுங்க செம்ம ஆட்டம் போட்டுக்கானுங்களா. அது நேற்றுக்கு ஒரு சம்பவம் ஒன்று தரமான சம்பவம். இந்த சனம் செட்டின்னு ஒரு அம்மா இருக்குது. அது தனியா போய் களத்துல விட்டு பிரிச்சு மேஞ்சி இருக்கு. சிங்கத்தின் குகைக்குள்ளே சேர்ந்து சிங்கத்துடைய பிடரி மயிரை பிடிச்சி ஆட்டி பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம புடலே 4 சாத்திட்டு இருந்திருக்க அந்த அம்மா. நான் என்ன சொல்றேன், வெற்றிமாறன், அமீர், அதற்கு பிறகு மன்சூர் அலிகான், பா ரஞ்சித் அவங்கெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே வந்து மூர்த்தி ராம் அப்படின்னு ஒரு சோடா இருக்கு, அதை வாங்கி குடிங்க அந்த அம்மா கிட்ட. அப்பனாலும் உங்களுக்கு புத்தி வருவான்னு பார்ப்போம். அந்த போராட்டத்தில் வெற்றிமாறன் இருக்கிறாப்பல, அதுக்கு பிறகு ஆண்ட்ரியா இருக்குது, அதுக்கு பிறகு அமீர் இருக்கிறாப்பல. ஒன்றும் கிடையாது. தனுஷை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு வடச்சென்னை 2 படம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. சரி, இந்த கொத்தூஸ் வந்து நம்ம ஒரு கொத்தூஸ் போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டால் அவங்க யாருங்கிறத அம்பலப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு போராட்டம் திருட்டுத்தனமாக ஒருத்தன் பூரா நக்சலைட் மாதிரி உள்ளே வந்து போராட்டம் பண்ணுறீங்கன்னா அமைதியாக இருக்கணும்ல. துரந்தர் வேலையோட துரந்தர் மாதிரி இருக்கணும்ல. இவங்க நாங்கள் திமுக காரண்டாங்கிறத காமிச்சிக்கிட்டாங்க. அதனால அம்பலப்பட்டு போயிருக்காங்க. யார் யார் என்னென்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொள்ளலாம். நானுங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேன்மையான தாழ்மையான கருத்துக்கள்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சனம் சிட்டி அந்த அம்மா போயிருக்கு நேற்றுக்கு. அவங்க உள்ள போராடிக்கிட்டு இருக்க குரூப் எல்லாம் யாரு அப்படிங்கிறது சனம் சிட்டிக்கு நல்லாவே தெரியும். நேரடியாக உள்ள போயிட்டு மைக் வாங்க பேசணும் அப்படின்றது யாரும் நம்மளுடைய டேரக்டர் வெற்றிமாறன் பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல. அந்த அம்மா வாங்கி பேச ஆரம்பிக்குமே பொட்டு புழக ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல நான் வேற எவன் சொல்லியும் வரல, நான் தளபதியுடைய ரசிகை, நான் ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் வந்துருக்கிறேன். எங்களுக்கு அந்த இது இல்லையா, எங்களுக்கும் அந்த மக்களோட மக்களாக நிற்கணும், அந்த மாணவர்களுக்காக நிற்கணும். கட்சி சார்ந்து அடுத்த நிறைய பேர் உள்ள பூந்துருக்கோம், அது மாதிரி நாங்கள் இல்லைங்கிறது போட்டு பொழந்துட்டு சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். கொத்து எல்லாம் மிரட்டானுங்க. இது என்னடா புதுசா உள்ள விட்டாங்க பிறகு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மைக்கை வாங்கிட்டு வெளில வந்து பிறகு வெளியில வச்சு வெளுத்து விட்டுருக்கு அந்த அம்மா. மீடியாவை கொண்ட வச்சு பல மீடியாக்கள் திருச்சி ஓடாமிச்சாங்க. அதுகிட்ட வந்து பேட்டி எடுக்கவே இல்லை. இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். கால விழுந்து நான் வந்து உங்க பிளெஸிங் வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். ஒரு சில மீடியாக்கள்லாம் பேட்டி எடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டா அதை பேட்டியெல்லாம் போடக்கூடாதான். சோசியல் மீடியா எங்க கையில இருக்குமா, இனிமே நாங்க தான் என்னமா நினைச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இனிமே 2 அரசியல் மட்டும் தான் உங்களுக்கு, 2 ஆப்ஷன் மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒன்று விஜய் எதிர்த்து பேசணும், இல்லை விஜய் ஆதரித்து பேசணும். இனிமே நாங்கள் மட்டும்தான். இது மாதிரி எந்த குரூப் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு காட்டு ஓனா
அந்த காட்டு ஓனா எப்போ பார்த்தாலும் பைக்கை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நிப்பா பிள்ளைங்கள. அது நம்ம யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியில சேர்ந்த இடும்பவன கார்த்தி. அந்த இடும்பவன கார்த்தி நேற்று ஒரு ஸ்பீச்னு கொடுத்துக்கிறாப்புல. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற வரலாற்று பெருமிதங்கள் உண்டு, வரலாற்று சிறப்புகள் உண்டு, தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அடையாளங்கள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்த 2 மாதத்தை எல்லாத்தையும் கால் பண்ணிட்டாங்க. இப்ப நாம் போராட வேண்டியிருக்கு, தமிழ்நாட்டை நிரூபிக்க வேண்டியிருக்கு. நியாயமா இந்த போராட்டத்துக்கான இடத்தை வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். அந்த போராட்டம் என்ன போராட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுகவுடைய அது போராட்டம் தான் அப்படிங்கிறது தெரியும். இவர் உள்ள பூந்துக்கிட்டு என்ன சொல்றாப்புலன்னா, இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு, ஒரு பண்பாடு இருந்துச்சு, ஒரு முற்போக்கு சிந்தனை இருந்துச்சு. கடந்த 2 மாசத்துல எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்கப்பா. அதாவது திமுக பிரிவுலாம் அந்த முற்போக்கு சிந்தனை இருந்துச்சாம், பண்பாடு இருந்துச்சாம், கலாச்சாரம் இருந்துச்சாம். இந்த 2 வருஷத்துல கடைச்சி கொடுக்குறாங்கப்பா. அப்படி எந்த காட்டுவானா சொல்லுன்னா இந்த காட்டுவானா சொல்லுது. சனம் செட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அவமானப்படுத்தப்பட்டு எல்லாம் வெளில அனுப்புறாங்க, நீங்க மைக்க போங்கன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய ஃபாத்திமான்னு நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில், அதுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. ஐயா நாங்களாம் ஒன்று சேர்ந்துட்டான், நாங்களாம் மாமாமா சாயிட்டான் திமுக, நாங்களும் இதுக்கு தேவையில்ல உள்ள பூந்துக்கிறா அப்படின்ட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் நேற்றுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி அங்கே செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸ் ஒன்று சிக்கிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ். திவ்யா சத்யராஜும் அவங்க பெரிய ஒரு செயற்பாட்டாளர் அப்படிங்கிறது தெரியும். நேற்று அவங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. திவ்யா சத்யராஜ் எப்படி பேசுறாங்கன்னா, இந்த கௌதம் வாசுதேவ மேனன் படத்துல எல்லாம் வரும்ல, அப்படியே கட் பண்ணி ஹாய் மாலினி, நான் கிருஷ்ணன் பேசுறேன், இதை நான் சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தினா என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி நேத்திக்கு வந்து நான் வந்து திமுக மாணவரணி செயலாளருடைய இணை அமைப்பாளராக வந்திருக்கேன். மனசாட்சியிலே இல்லாதவங்க தான் அந்த மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வாங்க. ஏற்கனவே திமுக 100 மாற்றுத்திறனாளிகளை கைது பண்ணது அந்த அக்காவுக்கு தெரியாது நினைக்கிறேன். அதே மாதிரி கட் பண்ணி சும்மா மாசா பேசிக்கிட்டு இருக்காங்களே. மனசாட்சியே இல்லாதவங்க தான் மாற்றுத்திறனாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுமா? யாரை பத்தி சொல்றேன்? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த திமுக பொறுப்பும் உள்ள இறங்கிட்டாங்கப்பா. அதோட லிஸ்ட் நாங்க போறோம், யார் யாரெல்லாம் எங்க வந்தாயிட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு பாய் வந்து ஓபனா சொல்லிட்டாப்ல, கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டாக சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட், ஜென்சி டிஎம்கேன்னு சொல்றேன். ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்துக்கு ஆல்ரெடி வேற மாதிரியான கலர் பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் திமுக குறிப்பு உள்ள பூந்துருக்கீங்க. இந்த ஜென்சி டிஎம்கெல்லாம் போட்டுட்டு யாரு உட்காந்துக்கிறா? நம்ம ஜூலியா உட்காந்துருக்குது. ஜூலியெல்லாம் பேச சொல்லணும், கம்முன்னு உட்காந்துருக்கு. இருக்குனியா இந்த கிட்னி திருட்டு வழக்குல கொண்டை வச்சு ஊமை குத்த போறேன்னு நம்ம அருண்ராஜ் ஐயார சொன்னதுல இருந்து சென்சி டிஎம்கே அம்மிட்டானுங்க. சென்சி டிஎம்கே கடந்த காலங்களில் இப்போ ஒரு வாரம் 2 வாரமா எங்கேயாச்சும் செயல்பாடு தெரியுது. எல்லாம் வந்து ஆரவள்ளி மலைத்தொடரில் ஒதுங்கி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணாங்க பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த யூத் படத்துல கருணாசு பையனுக்கு அம்மா நடிச்சிருக்கும்ல, அம்மா அந்த அம்மா தான் வந்துக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி டிவில ஒரு ஆட் வருது. இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. வேலம்மாள் நீட் கோச்சிங் சென்டர். அந்த அம்மா அந்த விளம்பரத்தில் நடிச்சுன்னு இருக்கிறா. உங்க பிள்ளைங்களை நீங்க டாக்டர் ஆக்கணுமா, உடனே வேலம்மாளுக்கு அனுப்பி விடுங்க. உங்க பிள்ளைங்களை டாக்டர் ஆகி நாங்களே ப்ளீஸ் பண்ண எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். டாக்டர் ஊசி சிரிஞ்சிலாம் கொடுத்துருவோம், நீ ஊசி போட்டுக்கலான்ட்டு அந்த மண்ணாங்கட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து மாணவர்கள் அடிக்கும் போது என் மனசு தாங்கவே இல்லைங்க. என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காள்ல, உன் குழந்தை சினிமா நடிக்க போயிட்டேன், என்ன கதை விடுறாங்க யாருக்கிட்டா? அந்த பாசத்தில் நான் வந்து உடனே வந்துட்டேங்க அப்படின்ட்டு அந்த கொத்து சொந்திருக்குது. ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும்
ப்ரொடெஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுறா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்குச்சு. பல கொத்தூசு இதுல வந்து சிக்கிருக்கு அப்படிங்கிற. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க கொத்தூசுனே எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த போராட்டத்தின் மூலமா தான் இவங்க எல்லாம் கொத்தூசு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த போராட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி நின்று பார்த்தீங்கன்னா எவன் வேண்டா கொத்தூசு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் உள்ள கொத்தூசுலாம் சூப்பராக வெளில வந்துக்கிறானுங்க. கடந்த 5 வருஷமா எந்த ஹாஸ்பிட்டலில் கோமாவில் கடந்தானுங்கன்னே தெரில, சாரசாரியாக வர ஆரம்பிச்சாங்க. இதே நம்மளுடைய அமீர் வந்து மெத்து வித்தவனை அழைச்சிட்டு போயிட்டு முக ஸ்டாலினோட சந்திச்சுட்டு ஃபோட்டோ எடுத்த வீடியோவில் இருக்குது. மெத்து வித்தவன். அதுக்கு பிறகு நம்மளுடைய வெற்றிமாறன்லாம் என்னையாச்சு, உங்களை பெரிய புரட்சி டேரக்டர் புண்ணாக்கு டேரக்டர்னு ஊர்வலகமாக பேசிக்கிட்டு இருக்கு. உங்களெல்லாம் இந்த வேமா சூசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லையா வெக்கமான சூடு சரணே. கடந்த 5 காலம் ஆமை குளத்துக்குள்ள கிடந்த மாதிரி அம்மிட்டு கிடந்துட்டு திடீர்னு தலையை தூக்கி காமிக்கிறாங்க. எங்கே பாடுறா நாங்களும் இருக்கண்டான்னு காமிக்கிறாங்க. வெட்ட வெளிச்சமா தெரியல இவங்களாம் யாருன்னு பார்த்துக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ். அந்த சிஜேபின்னா அவங்க ஒரு கட்சியினர், அப்படி தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க காமிச்சிக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக கொத்து கடந்த காலங்களுடைய போஸ்ட் அப்படிலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க முழுக்க இன்னைக்கு நேற்று கிடையாது, அன்னிலேருந்து தலைவர் விஜய் அவர்கள் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் திமுகவுக்கு சொம்பு தூக்குறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா திமுகங்கிற பேரை வந்து அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க சிஜேபி நாங்கள் தாண்டா கோக்குறைச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு இப்போ வந்திருக்கிறாங்க. அதோடைய ஆதாரம் நீங்களாம் எதுக்கு, நான் கேட்குறேன் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட, எதுக்கு எல்லாத்துக்கும் சிபிஐ கொடுக்குறீங்க? இந்த விர்ச்சுவல் வாரியஸை கொடுங்கயா. எல்லா டீட்டெயில்ஸும் 10 நிமிஷம் கூட ஆகலை, எடுத்து போட்டே இருக்கிறானுங்க. இந்த ஒவ்வொரு கொத்துசா புதுசாக பக்கத்தில் அட்டையை காமிச்சிக்கிட்டு வந்து நிற்கிது இல்லை, இந்த கொத்துசா இது முக ஸ்டாலின் நடந்தது, இந்த கொத்துசா இது உதயநிதி ஸ்டாலின் நடந்துச்சுங்க, இந்த கொத்துசா இது சேகர்பாபோட அடியாளுங்க இந்த பொம்பளை அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடுத்தடுத்த 10 நிமிஷம் 10 செகண்டில் போட்டுனே இருக்கிறானுங்க நம்ம பசங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் சிபிஐ எல்லாம் தேவையில்ல, கரண்ட் சிபிஐ எங்க ஆளு இருக்கிறானுங்க. அடுத்த 5 வருஷமும் நாங்க தான்டா சிபிஐ, நாங்க தான்டா சிபிசிஐடி, எங்க பிள்ளைங்க தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் தெரியும், டபுள் ஸ்டாண்ட் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுங்களே. கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பெரிய தோழர்கள் திமுக வாங்கி குடிச்ச மக்கள், இவங்க என்ன தோழர்கள் 40 நேரம் வாங்கினால தானே கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் பெரிய யோக்கிய மாதிரி வந்துட்டு இன்னைக்கு எங்க கூட சேர்ந்துட்டா நீங்களா யோக்கிய ஆயிடுவீங்களா, தள்ளியே வச்சிருப்போம். சொல்றோம் மாணவர்கள் மீது கை வைத்தால் நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோன்ட்டு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க தலைவா, எங்களுடைய இருக்கத்தை நாங்கள் சேஃபாக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு யார் தட்டிடுமோ எல்லாம் தட்டிடுவோம். மறுபரிசீலனை செய்வோம். மிரட்டி பார்க்குறாங்களோ திமுக 40 கோடி ரூபா வாங்கினீங்களே 2021, அப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்கல, மக்கள் காசை திருடி கொடுத்தாங்க திமுக அயோக்கிய போயிடுவா, அதை வாங்கி சொக்கால போடுன்னு ஜாலியாக சுற்றி நிற்கும் போது கொடுத்துடல. இப்போதான் உங்களுக்கு 10 கோடி தான். முக்கால்வாசி பேர் திருட்டு போய் வாங்கி கம்யூனிஸ்ட்ல ஏதோ 2 ஊருக்குள்ள அது ஒரு உண்டியில் குளிக்கிட்டு பாவம் காசை சேர்த்து விடுவாங்க. இவன் லம்பா திமுக 40 கோடி 50 கோடி வாங்கிட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்ல ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜனநாயகம் தான், ஜனநாயகம் படத்தை இவங்களுக்கு வயிறு எரியுத. அதாவது மருத்துவ மாணவர்களுடைய கனவை பறிக்கிற தமிழக அரசே நண்பா நம்பி சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க, டெங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்கானு. எடுத்து செருப்படுத்து சப்புன்னு இருக்கலாம் போல இருக்கு. எங்க கனவு நசுக்க நினைக்கும் ஜனநாயகமே கேக்குதா, நண்பனே கேக்குதா 5 வருஷம் அமைதியா இருந்துவிட்டு 2 மாசம் கூட ஆகல. நான் தவறான வார்த்தைகள் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், நினைச்சிட்டு போ. யோக்கியனா உங்களுக்குலாம் பொத்துக்கிட்டு வடிக்கிறதுக்கு ரோசம் வடிக்கிறதுக்கு 5 வருஷம் அமைதியா இருந்தீங்களே. இதே போராட்டத்தை அன்னைக்கு பண்ணிக்க வேண்டியதுனே. இன்னைக்கு எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க, கூட்டணியில் எதிர்த்து நீங்க போராட்டத்தை பண்ணீங்கன்னா வாழ்த்துக்கள். ஆனா இதே போராட்டத்தை திமுக ஆட்சியில நீங்க கூட்டணியில் இருக்கும்போது எதுக்கு நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தீங்களே? இது இன்னைக்கு இந்த பாட்டு போடுறீங்க. மாணவருடைய மருத்துவ கனவை பறிப்பது தளபதி விஜய் அவர்களா, தாவேக்கா பறிக்கிறதா? இந்த 2 மாசத்துல வந்து பறிச்சுட்டாங்களா? இந்த திமுக காரங்களா அந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல என்ன பேச்சு பேசினாங்க? இந்த முக ஸ்டாலின் அவர் என்னென்ன பேசாத பேச்சா? விரைவில் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசாத பேச்சா? பாருங்க பக்கத்துல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. கனிமொழி அந்தம்மா பேசாத பேச்சா? தவிர இங்க நீட் நடக்காது, நீட்டை மாத்த முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு. எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டுல எங்களால நீட்டை மாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கே நேரு ராசா வாயை விட்டா மைக்கு உள்ள அனுப்பிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல பேசுவார் இருக்கு. ஒயர்லெஸ் மைக்கு தேவையில்ல அந்த அளவுக்கு பேசுவாப்பட. இப்படி ஊரை ஏமாத்துனீங்களே.
ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர். இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்க வந்தா நீட்டா ஒழிச்சிருவோங்க, நீட்டுனாலதான் இவ்வளவு வந்துச்சு, அந்த அனிதா பிள்ளையோட மரணத்துக்கு கண்ணீர் விட்டு அழுவான் மனுஷன். எனக்கு பார்த்தா இது பச்சை நடிக்கிறேன்னு தெரியுது. இந்த நடிப்புல பாதி நடிப்ப நீ வந்து இந்த ஒரு கண்ணாடி படத்தில் நடிச்சிருந்தா படமாவது ஹிட் ஆயிருக்கும். அதை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில், அந்த நடிப்பும் நடிச்சிருக்கிறார். இத்தனை அதாவது எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அந்த திமுகவுடைய அந்த போராட்டத்தை பார்த்து மக்கள் மதிமயங்கி உண்மையிலே நல்லா முடியடா திமுக நல்லா முடியடா, திமுக காரனா சாதாரணம் இல்லடா அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இப்பதான் தெரியுது திமுக காரனா சாதாரண இல்லடா அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. ஆனா அப்ப இவங்க பெரிய ஆள் நினைச்சிட்டு கொண்ட ஓட்டை போட்டுட்டு இன்னைக்கு போன 5 வருஷமும் அதை பத்தி வாயை திறக்கல, நீட்டை பத்தி பேசல, திடீர்னு ஒரு கட்டணம் திறக்கணும் அதுக்கு அனிதா பேரை வச்சிருக்கேன், இதுக்கு அனிதா பேரை வச்சிருக்கணும், வெறும் விளம்பர அரசியல் பண்ணிட்டு அந்த மக்களை ஏமாத்துறீங்களா, அந்த மாணவர்களை ஏமாத்துறீங்களா, உங்களை நம்பி தானே உட்காந்துருந்தான். எப்படியாவது நம்ம நீட்டு கேன்சல் ஆகிட்டா நம்ம உள்ளே போயிடலான்ட்டு அதில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு பல காலமாக பேசிகிட்டு இருக்கிறோம், கடந்த 2 வீடியோக்குள்ள பேசிகிட்டு இருக்கோங்களேன். இப்படியாக திமுக படுபயங்கரம் ஏமாற்றிக்கிட்டு இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 மாசத்துல நீ எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும். நீட்டுக்கு எதிராக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டார், நீட்டு இங்க நடக்காது அப்படின்ட்டாரு. ஆனா போராட்டங்களை கலைக்கிறார், அது எனக்கு புரியல அப்படின்னு சில பேர் சொல்றீங்க. மாநிலங்கள்ல நடக்கிற அந்த போராட்டங்களை யாரும் பெருசா விரும்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும். இப்போ ஒண்ணு பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, அதோடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சதீஷன் ராகுல் காந்தியோட போய் எங்க போராடிட்டு இருக்காங்கன்னா டெல்லியில போராடிட்டு இருக்காப்புல அந்த மாணவர்களுக்கு ஆதரவா. ஆனா கேரளாவில் நடக்கிற போராட்டத்தை தண்ணீர் பாய்ச்சி அடிச்சு விரட்டுறாரு சதீஷன். எதுக்கு இங்க ஆதரவு அங்க ஆதரவு கொடுக்குறீங்க, இங்க எதுக்கு அடிச்சு விரட்டுறீங்கன்னு கேரளா அரசா கேட்குது. ஆனால் ஒரு மாநிலத்தில் நடக்கிற இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய எழுச்சியை உண்டாக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். ஏட்டா சாதாரண ஒரு கோரிக்கையை வச்சு சாதாரண மக்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மற்ற அமைப்பினர் போராடுறாங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும், அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி பேச்சுவார்த்தை. மாணவர் போராட்டம் பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால எந்த ஒரு மாநில அரசும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தலைவர் விஜயுடைய ஸ்டாண்டு நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், அதனால எங்களால் முடிஞ்ச எல்லா சட்ட போராட்டங்களையும் நாங்கள் பண்ணுவோம், எல்லா அழுத்தத்தையும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த நடக்கிற போராட்டங்களுக்கு அவர் ஆதரவு கொடுக்குறாருன்னா ஆதரவு கொடுக்க வேண்டாம். இதை மாதிரி திமுக சொம்பு அடிச்சுட்டு உட்காந்துட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், மோடி அபியூஸ் பண்றான். மோடியை வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பொம்பளை போட்டு அழைச்சிட்டு ஓடுற மாதிரியான போட்டோஸ் போடுறாங்க. என்னதான் உங்களுக்கு எனக்கும் மோடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மனுஷன் தான் நமக்கு உங்களுக்கு எனக்கும் எல்லாருக்கும் பிஎம். விஜய் அவர்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு அவர் தான் சிஎம். அது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காம சரி அவருக்கான மரியாதை இருக்குல்ல, இந்த சிஎம் போஸ்ட்டுக்கான மரியாதை இருக்குல்ல. ஒரு அம்மா ஒரு பொண்ணு உட்காந்து பேட்டி கொடுக்குது, ரொம்ப ஒழுக்கமாக உட்காந்து பேட்டி கொடுக்குது, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பேட்டிட்டாங்க. ஆனால் இன்னும் பெண்ணு முடியும்னு சொன்னாங்க. இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ மாணவர்கள் வந்து பிடிக்காம போயிட்டாங்க. உனக்கு சொன்னாங்க நம்ம மாணவர்கள் பிடிக்காம போயிட்டாங்கன்னு. முதல்ல 2013 ஆரம்பிச்சோட இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் நீட்ல எக்ஸாம் உள்ள எழுதி போயிருக்காங்கன்னு தெரியாது. அந்த அம்மா கையில ஒரு போட்டோ வச்சு இப்படி வச்சிருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் மார்க் பண்ணி அந்த போட்டோ வச்சுட்டு இருக்கு. ஒரு சிஎம் மார்பிங் பண்ணி ஒரு மாதிரியான போட்டோ வச்சுட்டு அவங்க எல்லாம் போராட்டத்துக்குள்ள வராங்க. இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. எல்லாம் டிஎம்கே கொத்துஸ் குறுப்பா இருக்கிறாங்க. உள்ள போய் திமுக கொத்துஸ் எவ்வளோ எல்லாம் கொத்து நான் கொத்துஸ் எல்லாம் இவ்வளோ கொத்துஸ் உட்காந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் என்பது மாணவர்களுடைய போராட்டம் கிடையாது, திமுகவுடைய போராட்டம். திமுக தூண்டுதல்களாக உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் 90 வயசு 80 வயசுல உள்ள கிழமை வரைக்கும் உட்காந்துருக்கிறாங்கன்னா எல்லாம் என்னங்கிற எல்லாம் பியூர் கொத்துஸ். அதனால இந்த போராட்டங்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அவங்களை கலைச்சி அனுப்பிவிடுங்க. உண்மையான போராட்டம் அப்படின்னா கூட டெல்லியில் நடக்கிற போராட்டம் கூட தடமாறி போயிட்டு தான் அவங்க ஒரு கோரிக்கை ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க. அந்த கோரிக்கை சக்ஸஸ் ஆகணும், அதற்காக நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோரிக்கை அதை நீட்டு குளறுபடிகளை எதிர்த்து அவர் பதவி விலக வேண்டும், அதற்கான நடைமுறையில் வந்து 1 கோடி ரூபாய் இறந்து போனவங்களுக்குலாம் 1 கோடி ரூபாய் கிடைக்கணும், நல்ல கோரிக்கை. அந்த நீட்டை வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணுங்க, ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது நல்ல கோரிக்கை. இங்கே உட்காந்துட்டு நீட்டை பேன் பண்ணுறங்கிற பேரில் நீங்கள் பண்ணுற அத்தனை அட்டூழியங்களும் அராஜகத்தின் உச்சம். இது வந்து காவல்துறையினரை எதிர்த்து தாக்குற வீடியோக்கெல்லாம் நிறைய வரும்போது அப்படிங்கிறது அதே மாதிரியான இந்த பதற்றம் ஒரு கலவரம் இங்கே உருவாக வாய்ப்பு இருக்கிறது. திமுக நேரடியாக வந்து பணம் கொடுத்து பல எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி கவிழ்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது இந்த டிஎம்கே. இந்த டிஎம்கே தன்னை பல குறிப்புகளை உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மாதிரி ஆட்களை தோல் உரித்து காமிச்சு இதுக்கு அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வரணும்.